துணை. நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை பார்ப்போமா? குண்டலினி யோகம். ஆத்ம சக்தியே குண்டலினி சக்தி. இது ஒவ்வொரு மனித தேகத்திலும் மறைந்துள்ளது. குருவருளால் இதை அறிய உணர்வை அறிந்து மூலாதாரத்தில் இருந்து சகசிராரா வரை மேலெழுப்பி பின் ஆக்ஞாவின் உள் தன்னை தேடும் உள்முக பயணத்தால் ஆன்மாவான தன்னை தானறிந்து தானான தானே தன்மய உணர்வில் திளைத்து தனக்கு அந்நியமாய் ஏதுமற்ற ஏக பரிபூரண நிலையை அறிந்து உடல் உலகம் பிராணன் மனம் யாவும் கடந்த நிலையில் தான் பிரம்மம் பரம்பொருள் ஆதி அந்தம் என ஐயம் திரிபுவர அறியச் செய்யும் ஆனந்த நிஷ்டையை தருவது குண்டலினி யோகம். இத்தகைய குண்டலினி யோகமே முடிவான யோகம். குரு யோக தீட்சை கொடுத்து குண்டலினியை எழுப்பி தியான நிஷ்டை வரச் செய்து பின் சகசரார உபதேசத்தில் தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் அருளி ஜீவனை சிவமாக்குகிறார். ஐங்கோஷம் நீக்கும் பயிற்சியில் ஆனந்தமய கோஷத்தில் திளைத்து இந்த கோஷத்தில் நுழைந்ததும் எல்லையற்ற பேரானந்தம் பொங்குகிறது. ஆனந்தமய கோஷத்தை நீக்கி ஆக்கினைக்குள் சென்று தன் உள்வெளி தரிசனம் உற்று சூனியமும் கடந்து பரவெளி தரிசனத்தில் பரவசமுற்று வெட்டவெளி மெய்ப்பொருளாய் பேரானந்த போதையில் திளைக்க வெட்டவெளி கடந்த பேரறிவாம் பிரம்மரூப தரிசனமாம் ஆத்மஸ்வரூப அலங்கார ஞான முக்தியாம் சாயுஜ்ய முக்தி என்னும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் இந்த தேகத்தில் இருந்தவாறு பெறுவதே முடிவான நிலை. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றே செய்க நலமே பெறுக. குருவின் திருவருளால் இதன் தொடர்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் குண்டலினி யோகி வரதராஜன், தஞ்சாவூர். குருவாழ்க, குருவே துணை.